தமிழ் தலைவாஸ் டீம் சாகரையும் நரேந்தரையும் ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர் வந்து போயிட்டு இருக்கு. சாகரை எதனால கேப்டன்ஷிப்புக்கு கொடுக்கல, நரேந்தரை எதனால பிரஸ் மீட்டுக்கு கூட்டிட்டு வரல, சோசியல் மீடியாஸ்ல ஏன் அவங்கள பத்தி அதிகமா வீடியோஸோ போஸ்டோ போடுறது இல்ல, சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே கிளீனா இந்த ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சாகருக்கு எதனால கேப்டன்ஷிப் கொடுக்கல, சாகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முந்தின சீசன்ல நான் கேப்டனா இருக்கும் போது எனக்கு நிறைய பிரஷர் இருக்கும், இன்ஜுரிஸ் வந்து அதிகமா ஏற்படுது. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி இல்லாம என்னோட கேம்ல நான் போக்கஸ் பண்ண போறேன், அதனால எனக்கு கேப்டன்ஷிப் வேண்டான்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு சிஇஓ வந்து அந்த இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் நரேந்திர பொறுத்தளவு தூத்துக்குடி டோர்னமெண்ட் பிளே பண்ணும்போது அவருக்கு வந்து கையில ஒரு இன்ஜுரி வந்து ஏற்பட்டுச்சு. அண்ட் அந்த ஒரு இன்ஜுரி காரணமாக இந்த ஒரு பிரஸ் மீட்ல வந்து அவரால் அட்டன் வந்து பண்ண முடியல. அண்ட் அது வந்து ஒரு பெரிய இன்ஜுரி இல்ல, கூடிய சீக்கிரம் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருந்து ரெக்கவர் ஆயிருவாரு. சோசியல் மீடியாஸ்ல அதிகமா போஸ்ட் போடுறது இல்ல, ரீல்ஸ் போடுறது இல்ல. ஆக்சுவலா அதெல்லாம் பிளேயர்ஸ் வந்து கண்டுக்கிடவே மாட்டாங்க. நீங்க பவனை பத்தி போட்டாலும் சரி, அர்ஜுனை பத்தி போட்டாலும் சரி, அவங்களே கண்டுக்கிட மாட்டாங்க. சோ தமிழ் தலைவாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் பிளேயர்ஸ் கூட எப்படி இருக்காங்க அப்படிங்கறத இங்க விஷயம். அதெல்லாம் தாண்டி அட்மின் தான் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே பாத்துக்கிட்டாரு. சோ சோசியல் மீடியாஸ்ல பத்தி எல்லாம் பெருசா பிளேயர்ஸ் வந்து கண்டுக்கிடவே மாட்டாங்க.